நம்முடைய புதுச்சேரி அரசு கலைவன்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சங்கம் நடத்துகின்ற நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் மீட்டுருவாக்கம் என்கிற ஒரு நாள் கருத்தரங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி சங்கத்துடைய சிறப்பு பணி அதிகாரி கலைஞர் முனைவர் வாசி ராஜாராம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற புதுவை தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு அருள் செல்வம் அவர்களே, என்னுடைய முக்கிய வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்களே, படைப்பாளர் பிரபஞ்ச நாகப்பான் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் ராம்தாஸ் காந்தி அவர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய பணிபுரிகின்ற டாக்டர் லதா அவர்களே, நம்முடைய இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறந்த தமிழ் உச்சரிப்பைக்கான விருதை பெற்று அமர்ந்திருக்கின்ற திருமதி உமா அமலார் மேரி அவர்களே, முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்களே, முனைவர் கும்சாமி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தமிழ் பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழ் மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கலைவன்பாட்டுத்துறை மூலமாக தமிழ் வளர்ச்சி சங்கம் ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி இன்றைக்கு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கம் முக்கியமானது என்று சொல்கிற பொழுது அது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், நமது நாட்டினுடைய மூச்சு காற்றாக இருக்கிற கலையும் கலாச்சாரத்தை பற்றியும், குறிப்பாக நாட்டுப்புறவியலை பற்றி அது எந்த அளவிற்கு ஒரு இலக்கியமாக உயர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும், அதை நாம் எப்படி மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்பதற்காகவும் ஒரு சிறப்பு பயிற்சியாக உங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக இந்த துறையில் வல்லுநராக இருக்கின்ற பலரையும் அழைத்து வந்து இந்த கருத்தரங்கத்திலே பேச வைத்து உங்களை எல்லாம் ஈர்க்க வைக்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதற்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு இனிப்பு மீது நிறைய ஈக்கள் எல்லாம் வைக்கும். இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், குறிப்பாக மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே ஏதோ இனிப்பு தரப்போகிறார் என்பதற்காக தான் உங்களை போன்ற தேனீக்களாக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். இது நாட்டுப்புறவியல் எப்படி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுக்கும் என்பதை இன்றைக்கு நம்ம இடத்திலே பேசிய ராமதாஸ் காந்தி அவர்களும் உமா அமலார் மேரி அவர்களும் அதுக்கு முன்னாலே பேசிய பலரும் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இலக்கியம் என்று சொல்லுகிற பொழுதே அதற்கு அந்த இலக்கியத்தை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் மேடையில் இருக்கின்ற பல பேராசிரியர்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுவார்கள். உயர்ந்த இலக்கியத்தை இலக்கண நயத்தோடு இருக்கிற பல்வேறு பாடல்களை நாம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நாட்டுப்புறவியல் கவிதைகளை அந்த பாடல்களை எல்லாம் கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த பாடல்களை உருவாக்கி தந்த முகம் தெரியாத அந்த பேராசிரியர்கள் தன்னுடைய அனுபவத்தையும் அந்த தமிழிலே இருக்கிற ஆர்வத்தையும் எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய தினம் பார்த்து கேட்டு ரசிக்கிற பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது. பெரிய இலக்கியங்கள் கொடுத்த தமிழ் புலவர்களுக்கு இணையாகவே இன்றைக்கு நாட்டுப்புறவியலில் பல நல்ல கருத்துக்களை எல்லாம் வைத்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நாட்டுப்புறவியல் கவிதைகளை எல்லாம் பாடல்களை எல்லாம் இசையோடு கேட்கிற பொழுது எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது கேட்டு புரிந்து கொண்டிருக்கிறோம். வயல்களிலும் வீதிகளிலும் இன்றைக்கு பலர் பாடிய பாடல்கள் இன்றைக்கு இலக்கியத்திலே கூட அவர்களெல்லாம் நிலை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக எந்த ஒரு பெரிய இலக்கியமாக இருந்தாலும் கூட அதிலே ஒரு இந்த மாதிரியான நாட்டுப்புறவியல் பாடல்களை பற்றிய பாடுபவர்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மெத்த படித்த பெரிய முத்தமிழ் சங்கங்கள் எல்லாம் வைத்து அந்த சங்கத்திலே நமக்கெல்லாம் அந்த புத்தகங்களை எல்லாம் கவிதைகளை எல்லாம் தேர்ச்சி பெற வைத்து கொடுத்த பல பாடல்களில் கூட, இலக்கிய மிக்க பாடல்களில் கூட இன்றைக்கு நாட்டுப்புறவியலுடைய தாக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி என்பதை
இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நமது நாட்டில் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் கூட இந்த நாட்டுப்புற கலை, நாட்டுப்புறவியல் என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ் மொழியிலே இருக்கிற அந்த நாட்டுப்புற பாடல்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவானவை என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வயல்களிலே பாடி வேலை செய்கிற பொழுது கலைப்புக்காக பாடுகிற பெண்மணிகள் எந்த அளவிற்கு இலக்கிய நயத்தோடு பாடியிருக்கிறார்கள், எதிரி மோனையோடு பாடியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது இலக்கிய தரத்திற்கு எந்த அளவிற்கும் குறையாத பாடல்களை இயற்றுகின்ற அளவிற்கு பள்ளிக்கூடம் நானேறி என்று சொல்வார்கள். அதே போல பள்ளிக்கூடத்திற்கு போகாமலேயே தன்னுடைய பாடல்கள் அனுபவத்தை எல்லாம் கொடுத்த அப்படிப்பட்ட கலைஞர்களை, இலக்கியவாதிகளை இன்றைக்கு நாம் அடையாளம் காண வேண்டும், அதற்கான முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது. அதற்காக பாராட்ட விரும்புகிறேன். அதற்காக கேட்க வருகிறோம். அதை உங்களிடத்திலே நீங்களும் அதை மிக முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கல எந்த ஒரு பாடலாக சரி, பல பேர்கள் அநேகமாக இங்கே வந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு நாட்டுப்புற கிராமப்புற பின்புலம் இல்லாதவர்கள் இருக்கவே முடியாது. நகரமயமாதல் என்று சொன்னால் அது கடந்த நூற்றாண்டுகளிலே தான் இந்த நகரமயமாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பால் எல்லாருமே புதுச்சேரி நகர பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கிராமிய மனம் கொண்ட பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் பார்த்தால் புதுச்சேரியிலே திண்ணை இல்லாத வீடே இருந்தது, திண்ணை இல்லாத வீடே இல்லை, அப்படித்தான் இருந்தது புதுச்சேரி நகரம். காரணம், திண்ணையிலே தான் இன்றைக்கு இரவு உணவு பரிமாறிவிட்ட பிறகு, உணவு உண்ட பிறகு உட்கார்ந்து பேசி, பலரும் உட்கார்ந்து பேசியிருக்கிற அந்த நாட்டுப்புற தன்மையை நாம் எல்லோரும் அனுபவித்திருக்கிற பகுதி புதுச்சேரி பகுதியாக இருந்தது. இப்போதுதான் திண்ணை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திண்ணை என்பதே இன்றைக்கு நமது வாழ்க்கை முறையிலே இரவு பகல் முழுவதும் உழைத்த பிறகு ஓய்வு எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பல விஷயங்களை பேசி தெரிந்து கொள்கிற ஒரு அமைப்பாக இருந்த காலத்தில் இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், தெருக்கூத்து போன்றவைகள் எப்படி ஒரு இசையோடு அமைக்கப்பட்டு பல கருத்துக்களையும், அது புராணமாக இருந்தாலும் சரி அல்லது நவீன நாடகங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் தேசிய பாடலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் மூலமாக முறையாக பயிற்சி பெறாத நாட்டுப்புற கவிஞர்கள் மூலமாக எடுத்து வைத்த பல கவிதைகள் இன்றைக்கும் பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்ப கூட பார்த்தீங்கன்னா சினிமாவிலே ஒரு வித்தியாசமான பாடல் என்று பார்த்தால் அது அநேகமாக நாட்டுப்புற பாடல்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற அல்லது மில்லியன் கணக்கிலே இன்றைக்கு எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய பல பாடல்களை பார்க்கிற பொழுது அதற்கான பின்புலம் எங்கிருந்து வந்து பார்த்தால் அது அநேகமாக நாட்டுப்புற இசையாக கூட இருக்கிறது. இப்படியெல்லாம் வருகிற பொழுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அறிவு தன்மையோடு தன்னுடைய அனுபவத்தை நாசுக்காக சொல்லக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் இந்த நாட்டுப்புற கலைகள் மூலமாக, நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக கொடுக்கிறார். ராமதாஸ் கதையோடு சொன்னார், போகிற பொழுது எப்படியெல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பெரிய புலவர்களாளரை கூட அனுமானிக்க முடியாத அளவிற்கு அவளுக்கு அறிவு திறமை, கூர்மை திறமை, அந்த பொருள் பதிந்த பொருள், மறைமுகமான பொருளை சொல்லக்கூடிய அளவுக்கு, பல பொருள்களை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இருக்கிறது. அதை திட்டுவதிலே கூட எனக்கு சில பாடல்கள் எடுத்திருக்கிறார். 2.25 லட்சணமே, எருமையேறு வாகனமே என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது திட்டுவதற்கு கூட எவ்வளவு நாகரிகமா அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது, நம்மளை திட்டுறாங்களோட தெரியாது. அந்த அளவுக்கு கூட இன்றைக்கு நாட்டுப்புற கலைகள் இருக்கிறது. அப்படியெல்லாம் அந்த ஒரு எளிய பெண்கள் அவர்களுக்கு கூட பாட்டு எழுதும் திறமையும், பேசுகிற திறமையும், உச்சரிக்கிற திறமையும், அதில் இருக்கிற திறமையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் இந்த காலத்திலே இருப்பவர்கள் அதற்கு இணையாக எப்படி நம்முடைய மொழி திறமையை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சி களமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இன்றைக்கு பல நூல்களிலே பார்க்கிற பொழுது நமது நாட்டிலே ராமாயணம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அநேகமாக அந்த ராமாயணம் என்பது அடிப்படையிலே ஒரே பொருளை கொண்டதாக இருக்கும். அடிப்படை கருப்பொருள் ஒன்றாக இருந்தால் கூட சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 56 ராமாயணங்கள் இருக்கிறது. மகாபாரதங்கள் எண்ணில் அந்தந்த